நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பாஸ்ட் இயர்ஸில் என்ன பார்த்துருக்கோம், ஒரு நல்ல ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பான்ஷன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தோம். இதனால் ரிசல்ட் என்னாச்சு, நல்ல அவுட்புட் இருக்குது, வெல்த் இருக்குது. பட் அதில் நம்ம எக்கனாமிக் க்ரோத் எல்லாம் ப்ராப்பராக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கான்னு பார்த்தா அது ஈவனாக எக்கானமி ஸ்ப்ரெட் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அப்போ எக்கானமிஸ்ட் எதை எம்ஃபசைஸ் பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டோட ரீடிஸ்ட்ரிபியூஷன் ரோல் அப்படிங்கிறது ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு நல்ல சிஸ்டமாக இருக்கணும். எதுக்குன்னா, சோஷியலில் எல்லா தர மக்களும், எல்லா மட்ட மக்களும், எல்லா வகையான வசதிகளும் ஒரு ஈக்குவலாக பரவலாக எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுனா அவங்க ரொம்ப எக்கானமிஸ்ட் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது பட்ஜெட்டில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது யாருக்காக அந்த பொருள் உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறது ஒரு பேசிக் கொஸ்டினாக எடுத்துக்கிட்டாங்க. கவர்மெண்ட் ஒரு எக்கானமி நல்லா இருக்கணும், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சரியாக போகணும் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் எய்தர் இன்கம் சைட்லேயோ அல்லது ரெவென்யூ சைட் ஆஃப் த பட்ஜெட்லேயோ அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த்தை சரி பண்ண முடியும். எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எப்படி ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஒரு சப்சிடிஸ் நிறையா கொடுக்கலாம். ஃப்ரீ எஜுகேஷன், ஹெல்த் கேரு, ஹவுசிங் பெனிஃபிட்ஸு, டிசர்விங் பீப்புளுக்கு பேசிக் குட்ஸ் அட் சீப்பர் ப்ரைஸ் அப்படி கொடுக்கலாம். அதே சமயத்தில் ஈக்விட்டி அல்லது ஈக்குவல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ரெவென்யூ சைடில், இன்கம் சைடில் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன், ரிச்சுக்கு கொஞ்சம் ஹையர் டாக்ஸஸ் அப்படி ரிவீல் பண்ணும்போது ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் அது வழியாக இன்கம் சைடில் ரீடிஸ்ட்ரிபியூஷனை பார்த்துக்கலாம். அப்போ டிமாண்ட் அப்படிங்கிறது எஃபெக்டிவாக இருக்குங்கிறது எதை டிட்டர்மின் பண்ணுது, ஹவுஸ் ஹோல்டுக்கு இருக்கக்கூடிய இன்கம் தான் டிட்டர்மின் பண்ணுது. அப்போ அந்த ஹவுஸ் ஹோல்டோட இன்கம் டிமாண்டை டிட்டர்மின் பண்ணும்போது ரியல் அவுட்புட்டுங்கிறதும் எப்படி போய் சேருதுங்கிறத இன்டர்ன் அஃபெக்ட் பண்ணுது. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எப்படி டிமாண்ட் எஃபெக்டிவாக இருக்குது, எக்கனாமிக் குட்ஸ் எப்படி டிவைட் ஆகி இருக்குது ஃபேமிலிக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ கவர்மெண்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எதை எய்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அவுட்புட் அமங் ஆல் பீப்புள், இன்கம் ஒரு அளவு எல்லாருக்கும் பரவலாக போய் சேருதுங்கிறத அதை என்ஷூர் பண்ணிக்கணும். ரெண்டாவது சோஷியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறது முக்கியமாக கருதப்பட வேண்டியதுன்னு பார்க்கணும். அடுத்தது சொசைட்டியில் இருக்கிற எல்லாரோட வெல்பீயிங்கும் மனசில் எடுத்துக்கணும். ஒரு கவர்மெண்ட் யாரும் அதனால் ஒரு ஒதுக்கப்பட்ட சமுதாயமாகவோ அல்லது ஒதுக்கப்பட்ட மக்களாகவோ ஆகக்கூடாதுங்கிறது கவர்மெண்ட் ரொம்ப தீர்மானமாக இருக்கணும். இன்இக்வாலிட்டி இருக்கிறது இன்கமில், வெல்த்தில், ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருந்தால் அதை களைஞ்சு எல்லாருக்கும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, இன்கம் ஆகட்டும், வெல்த் ஆகட்டும், ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி, பீப்புள் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, ஒரு தரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட் பார்க்க வேண்டியதாக இருக்குது, கவர்மெண்ட் எய்ம் பண்ணணும். அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை கவர்மெண்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஒன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்ஸேஷன். ரிச் பீப்புளுக்கு அல்லது வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் போடலாம். அதே நேரத்தில் வருமானம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு சப்சிடிஸ் கொடுக்கலாம். அப்போ இது ரெண்டும் சைமல்டேனியஸாக போகும்போது ஒரு ஈக்குவாலிட்டியை பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த ப்ராக்ரெசிவ் டேக்ஸால் வரக்கூடிய ரெவென்யூவை பப்ளிக் சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். லோ இன்கம் குரூப்புக்கு ஃபுட் கிரெயின்ஸ் கொடுக்கறதோ அல்லது சப்சிடிஸ் கொடுக்கறதோ அந்த மாதிரியாக அந்த ரெவென்யூஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிசர்வேஷன்ஸோ ப்ரிஃபரன்சஸோ கொடுக்கலாம். இந்த பின்தங்கிய மக்களுக்கு அவங்களுக்கு முதல் உரிமை கொடுத்து அவங்களுக்கு அதில் அவங்களுக்கு ஒரு மினிமம் வேஜஸ் என்ஷோர் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு அந்த மினிமம் சப்போர்ட் அந்த ஃபேமிலிஸ் ரன் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு
அப்போது அன்எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுத்து அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிறவங்க, ஒரு ஃபிசிக்கலாக ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்க, இல்லை எல்டர் சிட்டிசன்ஸாக இருக்கிறவங்களுக்கு சில வசதி வாய்ப்புகள் சில வழியில் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா அதுவும் கூடி ஒரு ஈக்குவாலிட்டியை கொண்டு வரும். பாவர்ட்டி லைன் கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்க்கு வந்து மானிட்டரி எய்டு கொடுக்கலாம், இல்லது பணமாக கொடுக்காட்டாலும் அவங்களுக்கு ஒரு வகையான உதவி செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரும் பண்ணுறது சில ப்ராடக்டை வந்து ஹெல்த்துக்கும் வெல்ஃபேருக்கும் மட்டுமே பயன்படக்கூடிய பொருள்களாக பண்ணுறதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பேக்வேர்டு ரீஜனுக்கோ அல்லது ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கோ சில சலுகைகளோ ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸோ அனௌன்ஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாடர்ன் எக்கானமியில் இப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நம்ம வந்து ஃப்ரீயாக சப்சிடைஸ்டு எஜுகேஷன் கவர்மெண்ட் கொடுக்கறத பார்க்குறோம், ஹெல்த் கேர் சிஸ்டம்மை பார்க்குறோம், வேலையில்லா திண்டாட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது பார்க்குறோம், ஓல்டு சிட்டிசன்ஸுக்கு ஓல்டேஜ் பென்ஷன்ஸு, ஏதாவது ஒரு சோஷியல் வெல்ஃபேர் நார்ம்ஸு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்தால் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சரியாக போயிடுமா, எஃபிஷியண்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் அங்கேயும் சில இன்இக்வாலிட்டி வரதான் செய்யும். ஏன்னா இப்போ இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி வழியாக நம்ம டாக்ஸேஷன் அதிகம் பண்ணோன்னு சொன்னால் அந்த டேக்ஸை பே பண்ணக்கூடிய ஹையர் இன்கம் குரூப் பீப்புளுக்கு அது ஒரு டிமோட்டிவேஷன் மாதிரி தான் ஆகிடும். அப்போ அவங்க வந்து அதை பெரிய என்டர்ப்ரெனர்ஷிப் எடுக்க மாட்டாங்க, அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க, அல்லது அந்த அளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணுறது என்ன, நம்மளோட இன்கமில் வந்து ஒரு பகுதி பெருசாக டேக்ஸுக்கே போயிடுதேங்கிறது அவங்க மோட்டிவேட் ஆகிறதுக்கும் தெர் ஆர் சான்சஸ். ஆனால் அதே சமயத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த டாக்ஸேஷன் அப்படிங்கிறதையும் எதையாவது திருப்பியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அதை மாற்றி அமைக்கிறதோ அல்லது அந்த ஒரு டேக்ஸ் ரெவென்யூவை எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் போடுறதோ, இப்படி ஈக்விட்டி ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி ஒரு பட்ஜெட் போச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் வந்து சரியானபடியாக நடக்க முடியும். அப்படிங்கிறது ஒரு இதாக தான் நம்ம பாயிண்ட்டாக தான் டிஸ்கஸ் பண்ணுறோம்.